ஒரு நேரத்தில் தக்கனாகப்பட்டவன் நான் நாளைக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 துக்களாக போகிற சாபத்தை தந்தான். அன்று முதல் இன்று வரை தக்கன் என்ற சாபம் என்னுடைய சிரத்தை மீது சுமந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு கலகம் கிடைக்க வேண்டும் என்றால் தினந்தோறும் நான் வணங்கக்கூடிய அந்த ஸ்ரீமா நாராயணனை வணங்கினால் கலகத்துக்கு வழி பிறகுதல் பார்க்கலாம். அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே.
நாராயணாய நமகே. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே. என்னப்படி இங்கு நடக்கும் ஒரு சின்ன கழகம் கிடைக்கும். என்னப்படி இங்கு நடக்கும் ஒரு சின்ன கழகம் கிடைக்கும். தினந்தோறும் இருந்தாலும் சத்துலோகம் சென்று பெற்றெடுத்த தாட்சியின் ஆசீர்வாதம் பெற்று பிறகு கழகத்தை செய்வது வணக்கம் அல்லவா? அதிகாலை சென்று சத்தியலோகம் சந்தித்தேன், பெற்றெடுத்த தாய்த்தந்திரங்களை ஆசீர்வாதம் பெற்றேன். இன்று தினம் புறப்படவில்லையா? இப்போதே புறப்படுகிற சத்தியலோகம் சாத்தியத்தை பார்த்து ஆசீர்வாதம் பெற்று பிறகு எங்கே செல்ல வேண்டும் என்பதை செல்கின்றேன். நமோ நாராயணம் நாராயணம் நமோ நாராயணம். என்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தர்கள் அழகாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் தந்தையிடம் ஆசீர்வாதம் பெற்று பிறகு புறப்படுகிறேன். அப்பா அப்பா, உடைய மகன் நாங்கள் ஓடி வந்திருக்கிறேன். என்னை வாழ்த்துகள் தந்தையே, என்னை வாழ்த்துகள் தந்தையே.
அப்பா அப்பா உன்னை மகன் நான் வந்திருக்கிறேன். என்ன வந்துங்க தந்தையே, என்ன வந்துங்க தந்தையே. அப்பா உன்னை மகன் நாரதன் கோட்டை ஓடி வந்திருக்கிறேன். உன்னுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று உன்னுடைய மனதாரே என்ன வந்துங்க தந்தையே, என்ன வந்துங்க தந்தையே. அதிகளை ஓடி வந்தி என்னுடைய தந்தையை வணங்கினேன். என்னை மனதார வாக்கி அளித்தார்கள். இன்று வந்து வணங்குகின்றேன். என் முகத்தோடு தெரியும் பார்க்கவில்லையே. என் தந்தை வார்த்தாவிட்டால் என்ன இருக்கிறது? என் தந்தையை விடு. என்னை பெற்றெடுத்த என் தாயிருக்காக என் தாயின் ஆசீர்வாதம் பெற்றால் போகிறது. அம்மா அப்பா உன்னுடைய மகன் நேரம் வந்திருக்கிறேன். என்னை வாழ்த்துகள் தாயே, என்னை வாழ்த்துகள் தாய். வாழ்கிறதா வாழ்க. மங்கை துயராலே துடிப்பதென்ன எங்களை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கலாமா என்று வந்து எதற்காக
சேர்ந்தார்கள். தினந்தோறும் ஓடி வந்து வழக்கம். உன்னை வணங்குவே உன்னை என வார்த்தை அனுப்பீர்கள். இது தினம் வந்து வணங்கினேன் என்னை வார்த்தவில்லை. தந்தை வார்த்தை நினைக்கிறது. என்னை பெற்ற தாயிடம் வணங்கினேன். என்ன தாயிடம் வாங்கினார்கள். அது என்னப்பா தவறு? ஓடா பாக்கத்துபடி. நீ யார் எப்பேற்பட்டவன்? நீ ஒரு கலகக்காரன். வாவிட்டான கலகம், கோவென்றால கலகம், சென்றால கலகம், நின்றால கலகம், கலகமே குறிக்கோளாக உடையவன் நீ. காலையில் இருந்தாய், காலக்கிழமை மனித விட்டு எங்களை தரிசனம் பெற்று சென்றாய். ஆனால் மீண்டும் அந்த சத்தியோகத்தில் அடைவதற்காய் எதற்காக? நீ ஒரு கலகக்காரன், கலக முட்டியை சுமந்து கொண்டு ஆகினால் உன்னிடத்தில் பேசவே கூடாது. பல முறை எடுத்துரைத்தாய். கட்டிய கணவன் மீது இருக்கக்கூடிய பாசத்தோடு பெற்றெடுத்த பிள்ளை என்பது பாசம். இதுவரை என் மனைவி நான் தவறாக பேசுவது கிடையாது. அவளை கரத்தொட்டு அளித்தது கிடையாது. இன்று அவளை தவறாக பேசி கரத்தொட்டு அளிக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் யார்? எல்லாம் உன்னால் உன்னால் எப்பொழுது இப்பேற்பட்ட தவறை நீ செய்தால் படவே எங்கள் முகத்தை எடுப்பதற்குள்ளே நீ விழிக்கவே சேர்த்து சொல்றார். அறிவுலா அதிகாரிகள் ஓடி வந்து இந்த சத்தியலோகத்திற்கு என் தந்தையை வணங்கினேன் என்று சிறப்பாக வார்த்தை அளித்தார்கள். இன்று தினம் ஓடி வந்து என் தந்தையை வார்த்தவர்கள். தந்தை வார்த்தாவிட்டால் என்ன இருக்கிறது? பெண்ணிடம் தாயிடம் ஆசீர்வாதம் பெறுவது தாயை வணங்கினேன். என் தாயினை வார்த்தை விட்டார்கள். இது தவறு என்று என் தந்தை மகன் என்று பாராமல், மனைவி என்று பாராமல் தந்தை கொண்டு வேண்டி அனுப்பிட்டார்கள். என் தந்தை இதை விடுவேனா? கலகமே இல்லை என்று தகித்துக் கொண்டிருந்தேன். இதுதான் எனக்கு சரியான கலகம். இது வரையும் தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் பகை இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்கள். இப்போது தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் பகையை மூட்ட வேண்டும். அந்த அரக்கர்கள் என் தந்தையை எப்படி அடித்தாரோ அதே போன்று அரக்கன் என் தந்தையை அடிக்க வேண்டும். என் கண்குள்ள காண